அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அழகிய குர்ஆன் வசனத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் சரி, அந்த துவாவை ஒரு சில நேரங்களிலேயே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான அல்லாஹுடைய குரானிய அழகிய வசனத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வசனம் சூரா ஆல இம்ரான்ல இடம்பெற்றிருக்கு. 38வது வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள். 38வது வசனத்துல இருக்கக்கூடிய கடைசி வரி அது என்ன அப்படின்னா, இன்னக சமீ உத்துவா, இன்னக சமீ உத்துவா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, திண்ணமாக நீ பிரார்த்தனையை செவியுறுபவன். இதனுடைய அர்த்தம், அல்லாஹ் நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்கக்கூடியவன், கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். திண்ணமாக நீ பிரார்த்தனையை செவியுறுபவன். இன்னக்க சமீஉ துவா. இந்த ஒரு அல்லாஹுடைய குரானிய வசனத்தை நாம மஹரிப் தொழுகைக்கு பின்னாடி 100 முறை யாரிடமும் பேசாம ஏதாச்சும் ஒரு தேவையை மனசுல நியத்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு தேவைக்காக இதை நீங்க ஓதுங்க. யாருந்தா இந்த தேவைக்காக நான் ஓதுறேன், நீ இதை ஏத்துக்கோ அப்படின்னு மனசுல நியத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்க 100 முறை ஓதுங்க. ஓதிட்டு அல்லாஹ்விடம் முறையிடுங்க. ஏன்னா இது எந்த துவா அப்படின்னா, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தை பேருக்காக ஓதுனது. அவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஓதுனாங்க. அவங்க என்ன ஓதுனாங்க அப்படின்னா, ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக சமீஉ துஆ. ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக சமீஉ துஆ. இறைவா, உன் புறத்திலிருந்து எனக்கு பரிசுத்தமான சந்ததிகளை வழங்கிவிடுவாயாக. திண்ணமாக நீ பிரார்த்தனைகளை செவியுறுபவன். பிள்ளைக்காக ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு குழந்தை வேணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஒரு துவாவை நீங்க வளமையா ஓதிக்கிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். விரைவிலே உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேரை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய தேவைகளுக்காக, மற்றபடி உங்களுடைய தேவைகளுக்காக ஓதுறதா இருந்தால் அந்த கடைசி வரி இன்னக்க சமீஉ துஆ அப்படிங்கிறத நீங்க மஹரிப் தொழுகைக்கு பின்னாடி 100 முறை ஓதிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய தேவைகளை இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே ஹலாலான ஹாஜத்துகளாக இருந்தால் உங்களுக்கு அது நலவே தருமானால் கண்டிப்பா அல்லாஹு தாலா உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். ஏன்னா இதுல நாம அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாக இருக்கிறான், என்னுடைய தேவைகளை செவியுறுபவனாக இருக்கிறான், என்னோட துவாவை செவியுறுபவனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம முறையிடுறோம், நம்மளுடைய தேவைகளை சொல்றோம். அப்படிங்கும்போது கண்டிப்பா அல்லாஹு தாலா அதுக்கு நல்ல ஒரு பதிலை விரைவிலேயே இன்ஷா அல்லாஹ் தருவான். அல்லாஹ் மேல நம்பிக்கையோட, முழு ஈமானோட, இறை அச்சத்தோட 100 முறை மஹ்ரிப் தொழுகைக்கு பின்னாடி ஓதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு துஆவை கபூலாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.